அண்மை செய்தி மாவீரம் போற்றதும் தபக தலைவர் விஜய் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனின் பிறந்த நாளை ஒட்டி எக்ஸ் தளத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பதிவிட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். எக்ஸ் தள பதிவு, அதாவது தமிழக வெற்றிக் கழக தலைவருடைய எக்ஸ் தள பதிவு தான் தற்போதைக்கு சமூக வலைதளத்துல அனைவரும் பேசக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. எந்த ஒரு சமூக வலைதளத்திலுமே தமிழீழ விடுதலை புலிகளுடைய இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் குறித்த பதிவுகளை, அதாவது புகைப்பட பதிவுகள் என்றாலுமே அது தடை செய்யப்பட்ட இயக்கம் என்பதால நேற்றைய தினம் முதற்கொண்டு அவருடைய பிறந்த நாளுக்காக பதிவுகள் இட்டப்படும் பதிவுகள் அந்தந்த சமூக வலைதளங்கள் நீக்கப்பட்டு வருவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுத வரும் நிலையில தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மாவீரம் போற்றுதும் என அவரது எக்ஸ் தள பதிவுல பதிவிட்டிருக்கிறார். இன்றைய நாளை பொறுத்தவரையில நவம்பர் 27 மாவீரர் நாள். தமிழீழ விடுதலை போராட்டத்துல பங்கெடுத்து தாய்நாட்டுக்காக தமது உயிரை ஈந்த தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் உறுப்பினர்களையும் அவர்களோடு சேர்ந்து போரிட்டு உயிரிழந்த எல்லைப்படை துணைப்படை வீரர்களையும் உயிர் காக்கும் விதமாக அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி பெருமைப்படுத்தும் நாளாக இந்த நிகழ்வுகள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்வை அனுசரிக்க ஸ்ரீலங்கா, அதாவது இலங்கை அரசு எந்தவித தடை இல்லை என அண்மையில அறிவித்திருக்கிறது. இந்த சூழல்ல ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில அவர்களது கொள்கையிலேயே, அவர்களது அடிப்படை கொள்கை பார்க்கும்போது அந்த கொள்கையில இதை சார்ந்த விஷயங்களை பேசியிருந்தனர். இலங்கை தொடர்பான விஷயங்கள்ல தமிழக அரசை கலந்தாலோசித்து வெளியுறவு கொள்கை ஒன்று வகுக்கப்பட வேண்டும், இலங்கைக்கான இந்திய தூதரக தமிழர் ஒருவரை நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு இதற்கான ஒரு நிரந்தர தீர்வு என்பது கொண்டு வர வேண்டும் என அவர்களது அறிக்கையிலே சுட்டிக்காட்டியிருந்தனர். இந்த நிலையில இன்றைய தினத்தை பொறுத்தவரையில மாவீரர் நாளை பொறுத்து மாவீரம் போற்றுதும் என்ற எக்ஸ் தள பதிவை தமிழக வெற்றி கழக தலைவர் அறிவித்திருக்கிறார். அதே போல மாநாட்டிலேயே அவருக்கு தமிழ் தேசியம் ஒரு கண் என்றால் திராவிடம் மறுக்கண் என அவரது கொள்கை குறித்த விளக்க உரையில அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தமிழ் தேசியவாதிகள் மிகவும் ஆண்டுதோறுமாக கடைபிடிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான நாளான மாவீரர் நாள் அன்று மாவீரம் போற்றுதும் என்ற பதிவை அவரது எக்ஸ் பதிவுல மாவீரர் நாள் பதிவாக அவர் பதிவிட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.